ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெக்கேஷனுக்காக ஒரு நியூ டிஷ் பண்ணுறோம். அந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கொஞ்சோன்னு நான் இப்போ 1/2 கிலோ போன்லெஸ் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சோன்னு வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நம்ம குட்டி பசங்களுக்காக பண்ணுறோம்ல, அதனால் இப்போ நம்ம கொஞ்சோன்னு 65 மசாலா போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மசாலா நீங்கள் போட்டுங்க. கொஞ்சோன்னு கரம் மசாலா, கொஞ்சோன்னு டேஸ்ட் டு சால்ட். ஓகே, இப்போ இந்த சைஸில் நம்ம ஒரு லெமன் போட்டுக்கலாம். இந்த சைஸில் ஒரு லெமன் போட்டுக்கலாம். இது நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 ஹவர் ரெஸ்ட் கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க வச்சுங்க, வெளியிலையும் வச்சு 1 ஹவர் வைக்கலாம். இதில் நல்லா உப்பு வரப்பு ஏறணும். ஓகே, இது ஒரு 1 ஹவர் ரெஸ்ட். ஓகே, இப்போவே உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துங்க. இது 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு முட்டை போட்டுக்கலாம். நான் போட மறந்துட்டேன். இப்போது கொஞ்சோன்னு பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா முட்டை போட்டதுக்கப்புறம் ஸ்மெல் அடிக்கும்ல. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை ரெஸ்டிங் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். ரெஸ்டிங்கில் இருக்கட்டும். நம்ம இப்போ கொஞ்சம் ப்ரெட்டை தூள் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வேணும், நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இப்போ அதுக்கான ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீஸ் எடுத்துருக்கோம், குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை உதிரி உதிரியாக அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில். இப்போ நம்ம இது மாதிரி குத்திக்கலாம். நடுவில் ஒரு இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், குடி குடி பசங்களுக்கு.
இப்படி பண்ணிவிட்டு இதில் எடுத்து இப்படி பிரெட் கிராம்ஸில் இப்படி பண்ணிக்கலாம். இது ஒன்று. ஓகே, இது மாதிரி எல்லாத்தையும் குத்தி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்க எண்ணெயில் போடாதீங்க, தீஞ்சு போயிடும். கொஞ்சம் மிதமான சூட்டில் போடணும். போட்டதுக்கப்புறம் கரண்டியை உடனே உள்ளே விட்டுறாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். எப்படி வெந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இந்த நம்ம சீஸ் நடுவில் வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு கலரும் நல்லா வந்துடும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். எண்ணெய் இவ்வளோ ஊற்றி செய்கிறேன், அப்புறம் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்காதீங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு வேறு எப்போனா சிக்கன் வறுக்குறீங்கள, அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம 1 டைம் தான். இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் தான் இது. நியூவாக நான் பேக் டு பேக்காக ஊற்றிருக்கேன். இன்னொரு ரீயூஸிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆக்சுவலி பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 3வது யூஸ் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபிஷ்ஷோ இல்லை சிக்கனோ நெக்ஸ்ட் டைம் வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்க, ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. ஓகே, கிறிஸ்பியாக. இது மாதிரி ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.